கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் எண்ணாகமும் 21, 22, 23 உள்ள வார்த்தைகளை நம்ம சுருக்கமாய் தியானிக்கலாம். பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய வேலை என்ன? இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தருக்கு அது பிரியம், இஸ்ரவேல் ஆசீர்வாதமாக இருப்பது. ஆனால் அந்த பிலேயாம் தன்னுடைய வாழ்க்கையிலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது போல ஆசீர்வதித்து அவர்களை சாபத்துக்கு உட்படுத்தின காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து பிரயாணம் பண்ணி வரும்போது மோவாப் தேச பக்க அருகாமையிலே வரும்போது அங்கே உள்ள பாலாக் என்கிறவன் இஸ்ரவேலை பார்க்கிறான். இஸ்ரவேலர்கள் பெரும் கூட்டமாய் வருகிறார்கள். அவர்கள் மோவாப் அருகிலே பாளையம் இறங்கியிருக்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி பாலாக் பிலேயாம் தீர்க்கதரிசியை அழைக்கிறார். பிலேயாம் தீர்க்கதரிசி வந்து 3 முறை இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சபிக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்த அந்த பிலேயாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கிறதை நம்ம அந்த எண்ணாகமம் 22, 23, 24 வசனங்களில் அதிகாரங்களிலே நம்ம வாசிக்கிறோம். ஆனால் உண்மையாகவே அவன் ஆசீர்வதித்தானா என்று சொன்னால் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது போல சாபத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். ஏன்னு சொன்னால் அவனுக்கு வெள்ளியும் பொன்னும் வேணும். பாலாக்கு சொல்லியிருந்தார், இந்த ஜனங்களை நீங்கள் சபித்தீர் என்று சொன்னால் வீடு நிறைய பொன்னு வெள்ளி பணம் செல்வம் உனக்கு குவியலாக வந்து கிடைக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அந்த கூலிக்கு ஆசைப்பட்டு தேவனுக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அழிப்பது என்பதை இரகசியமாய் அந்த பாலாக்குக்கு பிலேயாம் சொல்லிக் கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி பாலாக்கிடத்தில் சொல்கிறார். ஜனங்களை ஆசீர்வதிக்கவும் செய்கிறார். ஆனால் பாலாக்குடைய ஆசை என்ன? இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும், இந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்பதுதான் பாலாக்குடைய ஆசை. ஆனால் தேவன் அதற்குடைய அந்த பெர்மிஷனை கொடுக்காதபடினால பிலேயாம் பாலாக்கிடத்தில் ரகசியமாய் ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ரகசிய ஆலோசனை என்று சொன்னால், தேவன் இந்த ஜனங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர்களை யாராலும் சபிக்க முடியாது. ஆனால் அவர்கள் பாவத்து நிமித்தம் அவர்கள் சபிக்கப்பட்டு போவார்கள். பாவத்து நிமித்தம்தான் அவர்களை நம்ம குறைக்க முடியும். பாவத்து நிமித்தம்தான் அவர்களுக்கு வாதைகளை உண்டாக்க முடியும். பாவத்து நிமித்தம்தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி பிலேயாம் பாலாக்குக்கு ரகசியமாய் சொல்லி கொடுக்கிறான். பாலாக்கிடத்திலே பிலேயாம் தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட மோவாபிய ஜனங்களோடு கூட இஸ்ரவேலர்களை விபச்சாரம் செய்யும்படியாக அப்படிப்பட்ட காரியத்திற்கு அவர்களை உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி ரகசிய ஆலோசனை சொல்லி கொடுக்கிறார். தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக என்பது தேவனுடைய கட்டளை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளை. இதை அறிந்த பிலேயாம் எப்படியாகிலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சபிக்கப்பட வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்கள் குறைய வேண்டும், அழிந்து போக வேண்டும் என்று சொன்னால் கற்பனையை மீற வேண்டும். கற்பனையை மீறும் போது தான் அழிவார்கள் என்பதை பிலேயாம் அறிந்தவனாய் பாலாக்குக்கு ரகசியமாய் ஆலோசனை சொல்கிறார். நீ இஸ்ரவேல் ஜனங்களோடு மோவாபிய ஜனங்களோடு இஸ்ரவேல் ஜனங்கள் விபச்சாரம் செய்யும்படியாக நீ தூண்டிவிடு என்று சொல்லி அவன் ஆலோசனை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், எண்ணாகமம் 25 அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். அவங்க மோவாபியரோடு கூட அவர்கள் விபச்சாரம் பண்ண தொடங்கினார்கள். அந்த விபச்சார பாவத்து நிமித்தம் வாதை உண்டாகி இஸ்ரவேலர் அநேகர் அழிகிறாங்க. ஆனாலும் தேவன் இப்படிப்பட்ட துர்ஆலோசனை கொடுத்த தேவனுடைய தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்ட பிலேயாம் பட்டயத்தால் கொன்று போடப்படுகிறான் என்பதை நம்ம வாசிக்கிறது மாத்திரமல்ல, அவர் வேதத்தில் நம்ம அநேக வசனங்களை நம்ம வாசிக்கும்போது யூதா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் சொல்கிறது, பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சனை என்று சொல்கிறது.
ஒரு கூலிக்காக, பணத்துக்காக, பொண்ணுக்காக தேவனுக்கு விரோதமாய் வஞ்சனை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, பிழையாம் வழியை பின்பற்றினவர்கள் வாதையால் மடிந்து போனார்கள், ஆதலால் நீங்களும் அப்படிப்பட்ட வழியை பின்பற்றக்கூடாது என்று சொல்கிறார். தேவனுடைய தாசன்தான், ஒரு தீர்க்கதரிசிதான், இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக அழைக்கப்பட்டவன் தான், இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தவன் தான். ஆனாலும் அவனுடைய உள்ளத்திலோ கூலிக்கு வஞ்சனை செய்கிற எண்ணம், பண ஆசை, பொன்னுக்கும் பொருளுக்காக கர்த்தருடைய வார்த்தையை மறுதலிக்கிற அந்த ஆசை அவனுடைய உள்ளத்திலே புறப்பட்டு வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்களே அழிந்து போகும்படியாய், இஸ்ரவேல் ஜனங்கள் வாதையினாலே பிடிபட்டு போகும்படியாய் துராலோசனையாய் பாலாக்குக்கு ரகசியமாய் சொல்லிக் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை மோவாபியரோடு விபச்சாரம் செய்ய சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பாவம் செய்யும்போது இஸ்ரவேல் அழிவார்கள் என்று சொல்லிக் கொடுத்தது நிமித்தம் அப்படிப்பட்ட பாவத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆனாளார்கள். வாதையினாலே அநேகர் அங்கே மரித்து போனார்கள் என்று பார்க்கிறோம். இப்படித்தான் இந்த நாட்களில் அநேக ஊழியர்கள் என்று சொல்கிறவர்கள், தீர்க்கதரிசி என்று சொல்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை, அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம், அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கத்தான் அவர் விரும்புகிறார். ஆனால் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை சாபமாய் ஜனங்களுக்கு போதிக்கிறதை, சாபமாய் சொல்லிக் கொடுக்கிறதை, சாபமான வார்த்தைகளை பேசுகிறதை, வாதையினாலும் நோயினாலும் கஷ்டத்தினாலும் ஜனங்கள் அழிந்து போனால் இது தேவனுக்கு சித்தம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு துராலோசனையான வார்த்தைகளை உழன்று கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளாகிய நாம் மிகவும் கவனமாய் நாம் வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் ஏன் நமக்காக இந்த பூமிக்கு வந்தார்? ஏன் மரித்தார்? நாம் வாழும்படியாக, நாம் பரலோக ராஜ்யத்தில் தேவனிடத்தில் சேரும்படியாக இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கற்றிருக்கிறபடினாலே துராலோசனை கொண்டு வருகிற ஊழியர்களோ, துராலோசனை கொண்டு வருகிற தீர்க்கதரிசிகளோ, ஆலோசனை கொண்டு வருகிற மற்ற விசுவாசிகளோ நம்மளிடத்தில் பேசும்போது பிழையாமை போல, பாலாக்கை போல சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வாதையினால் சாகும்படியாக காரணமாக இருந்த பிழையாமை போல வாழ்ந்து விடாதபடிக்கு தெய்வ வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை கர்த்தருக்கு நம்ம எப்பவும் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்பதான் ஆசை. ஆனால் மனிதனுக்கு நாம் எப்பவும் அழிந்து போக வேண்டும் என்பதான் ஆசை. நம்ம எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? தேவன் கொடுக்கிற வார்த்தையின்படியாய் அந்த ஆசீர்வாதத்தின்படி நாம் வாழ்வோம். வார்த்தையின் மகத்துவங்கள், வார்த்தையின் காரியங்கள், வார்த்தை எதை சொல்கிறது, அந்த வார்த்தையில் எப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது என்பதை நன்கு ஆராய்ந்து பார்த்து இந்த நாட்களில் நாம் வாழ கற்றுக்கொள்வோம். தேவன் விரும்புகிற ஆசீர்வாதம் நம்மளுடைய வாழ்க்கையில், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். நாம் அந்த நாளிலே நினைத்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்று சொன்னால், நாம் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியம், நாம் ஆசீர்வாதமாக இருப்பது தான். அதைத்தான் அவர் விரும்புகிறார். நாமும் அப்படித்தான் வாழ வேண்டும். ஆனால் தவறான காரியங்களை கேட்பதனாலே நாம் சிக்கிட்டு போகிறோம். யாரை கொண்டுனாலும் நம்முடைய ஆசீர்வாதங்களை குலைக்க சத்துருக்கு முடியும். அது ஊழியர்களை கொண்டும் குலைக்க முடியும், தீர்க்கதரிசிகளை கொண்டும் குலைக்க முடியும். எப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டு நம்முடைய ஆசீர்வாதங்களை குலைக்க அவன் வகை தேடினார்களோ அவர்களை அடையாளம் கண்டு கொண்டு தேவ வார்த்தையிலே பலப்படுவோம். ஆசீர்வாதத்திற்குரிய பிள்ளைகளாய் மாறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.